Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஓல்டு ஷூ அல்லது ஸ்லிப்பர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் சிட்டுக்குருவிக்கு எப்படி ஒரு கூடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மிதுனுக்காக நான் செஞ்சது. சரி அப்படியே நம்ம அதை வந்துட்டு வீடியோவாக எடுத்துடலாம், இதை யாராவது பார்த்தா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஓல்டு ஸ்லிப்பர் பாக்ஸு. இது வந்துட்டு ஒரு 3-4 மாதம் ஆச்சு. கொஞ்சம் பழசாயிருச்சு, அதனால் கொஞ்சம் எல்லா பக்கமும் மடங்கியும் இருக்குது. இப்போது இந்த உள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 பீஸும் வந்துட்டு செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ் செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும், ரொம்ப பதமாக இருக்கும். அடுத்தது இதில் வந்துட்டு இந்த குருவி உள்ளே போகிறதுக்காக நம்ம ஹோல்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும். அதனால் ஒரு பேங்கிள் வச்சு இந்த மாதிரி நல்லா சர்க்கிளாக போட்டுக்கலாம். சர்க்கிள் அல்லது ஸ்கொயர் என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணுறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதை வந்துட்டு அப்படியே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சோம்னா குருவி உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்துட்டு பழைய குச்சி பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி தான் இது. இப்போ வந்துட்டு அதோட ஷேப் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு பாதி ஸ்டிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வெளியில் குருவி உட்கார்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு க்ளூ வச்சு நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இப்போது இது நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு டேப் வச்சு ஒட்டிக்கலாம். எங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேப் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ நம்ம இப்படி டேப் ஒட்டுறதுனால அசிங்கமாகலாம் தெரியாது. நம்ம கலர் பேப்பர் ஒட்டுறதுனால இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா ஈவனாக ஒட்ட முடியாது. அதுக்காக தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எந்த பிளேஸ்லேயும் வந்துட்டு கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக டேப் வச்சு ஒட்டிக்கலாம்.
அடுத்தது இப்போ கீழே இருக்க இந்த 2 பீஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம், அல்லது ஒயிட் பேப்பர் ஒட்டினாலும் சரி. இப்போது கீழே வந்துட்டு 2க்கும் கலர் பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. அதே மாதிரி ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கலர் பேப்பர்ஸ் ஒட்டியாச்சு. ஃப்ரண்ட் சைடு மட்டும் நான் ஆரஞ்சு கலர் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்னர் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை பார்த்து சென்டரில் வந்துட்டு ஒரு பென் வச்சு குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஹோல்ஸை நல்லா பிரித்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு டேப் வச்சு தான் இந்த கார்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஹோல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எடுத்து விட்டாச்சு. இதே மாதிரி நம்ம சைடில் ஒரு ஸ்டிக் வைக்கிறதுக்கும் ஒரு ஹோல் இருந்துச்சு, அதையும் பார்த்து கரெக்டாக பெனில் குத்தி விட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக அதை வந்து பிரித்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட ரீயூசபிள் கப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும், அல்லது ஜாம் கப்போ அல்லது வந்து நட்ஸ் இந்த மாதிரி வாங்கின கப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அதோட மூடி வந்து நம்ம அரிசி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கப்பில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது சின்னதாகவும் இருக்கும், வெயிட் இல்லாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டோம்னா அது அப்படியே நின்றும். இப்போ சைடில் ஸ்டிக்கும் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மேலே இந்த பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக அரிசி போட்டுடலாம். அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றிடலாம். ஸோ அழகான நெஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எங்கே செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு வேளை கார்டன் இருந்துச்சு அப்படின்னா, மருதாணி மரம்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் சிட்டுக்குருவி நிறையவே வரும். ஏன்னா அம்மா வீட்டில் இருக்குது, நிறைய சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். நான் வந்துட்டு வீட்டில் முன்னாடி வந்து ஜன்னலில் தான் கட்டி விட்டுருக்குறேன். நான் காம்பவுண்ட் மேலே தான் டெய்லியும் அரிசி வைப்பேன். ஸோ இது முன்னாடி வைக்கும்போது பார்த்துட்டு கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வெளியில் ஜன்னலில் கட்டி விட்டுருக்குறேன். ஸோ உங்கள் வீட்டில் கார்டன் இருந்துச்சு அல்லது பெரிய மரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் கட்டி விட்டுருங்க. அதுக்கு வந்து நெஸ்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.